அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்றென்றும் நின்றோட்டமாக. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த ரமலான் மாதத்தினுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நேரத்திலும் மலக்குகளை இந்த பூமியிலே பரவச் செய்வானாம். இந்த பூமியில நீங்க போய் மனிதர்கள் என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து விட்டு எனக்கு நீங்க தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மலக்குகள் அனுப்புவானாம். மலக்குகள் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் உலா வந்து அவர்கள் கண்காணித்து விட்டு சென்று விட்டு அல்லாஹ்விடத்தில் செல்வார்களாம். இறைவா, எத்தனையோ மக்கள் தங்களுடைய ஆசா பாசங்களையும் உலக சுகங்களையும் அனுபவிப்பதற்காக சில மக்கள் சென்றிருந்தாலும் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரை பற்றியும் பேசுகின்ற இடத்துல உன்னுடைய அடியார்கள் நான் பார்த்தேன். அவர்கள் அமர்ந்திருந்து அவர்கள் உன்னுடைய விஷயங்களை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் உன்னை பற்றியும் உன் தூதரை பற்றியும் சொல்லப்படுகிற செய்தி அவர்கள் செவிதாழ்த்தி கேட்டார்கள் என்று அல்லாஹ்வினிடத்தில் எந்தெந்த சபையில யாரெல்லாம் இருந்திருக்கிறார்களோ அந்தந்த நபர்களை அல்லாஹ்வினிடத்தில் அவர்கள் சுட்டி காட்டுவார்களாம். அப்போ அல்லாஹ் கேட்பானா, அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, அவர்கள் என்னை பற்றி அறிந்திருக்கிறார்களா என்று கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் மலக்குகள் சில கேள்விகளுக்கு ஆமாம்பாங்க, சில கேள்விகளுக்கு இல்லம்பாங்க. அப்போ அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது அவங்க சொர்க்கத்தை பார்க்கல. நரகத்தை பார்த்திருக்காங்களா கேட்கும்போது அவங்க நரகத்தை பார்க்கல. அப்போ அவர்கள் எதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்களோ அதை நான் அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவானாம். ஆக அன்பிற்குரியவர்களே, இருக்கின்ற இடம் சிறியதாக இருக்கலாம், இருக்கின்ற சபை சிறியதாக இருக்கலாம், ஆனால் பேசப்படுகின்ற வார்த்தை அப்படிங்கிறது உங்களையும் என்னையும் படைத்த அந்த அல்லாஹ்வை பற்றியும் நம்முடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசப்படுகிற இந்த சபை அப்படிங்கிறது உலகத்தில் வேறு எந்த சபைக்கும் நிகராக இருக்காது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்தி காட்டுகிறான். அதனால நாம இந்த சபைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சபையில என்ன சொல்லப்படுகிறது என்பதையும் காது குளிர அல்லது உள்ளம் குளிர கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவது என்பதும் இறைவனுடைய ரஹ்மத்தும் அருளும் நம்மை வந்து சேரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதனால இதை போன்ற சபைகளை உதாசீனப்படுத்தாம, இதை விட்டு வெளியேறாம, இந்த சபையில சொல்லப்படுகிற விஷயத்தை கேட்கின்ற பாக்கியத்தை மரணிக்கின்ற வரையிலும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நன்மைகள் புரிவானாக. இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாம நம்மளால பயணிக்கவே முடியாது. உலலா ஃபதுலுல்லாஹி வ ரஹ்மத்துஹு லகுன்தும் காசிரின். அல்லாஹ் அருள் புரிந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளால என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் யார் நினைச்சாலும் அதற்கு என்ன செய்ய முடியாது, வழிவகுக்க முடியாது. தொழுது முடிச்சு நாம ஒரு சில திக்ர் சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹும்ம லா மானி லிமா அஅதைத வலா முஅதி லிமா மனஅத. இறைவன் தடுத்தது யாரும் கொடுக்கவும் முடியாது, இறைவன் கொடுக்க நினைத்தது யாரும் தடுக்கவும் முடியாது. அப்போ அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் இந்த பூமியில இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்துல நிம்மதியான அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் என்ன செய்யும், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமே தவிர இறைவன் நமக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா வலா தஜ்தலஹு மின் தூனில்லாஹி அன்சாரா. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நமக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய ஆளும் கிடையாது. அப்ப நம்முடைய இலக்கு இறைவனிடத்திலிருந்து அருள் கொடைகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல எந்த விதமான தடைகளும் என்ன செய்யப்படக்கூடாது, ஏற்படவே கூடாது. இறைவனுடைய அருள் வளங்களை தொடர்ந்து நாம எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லது நாம அல்லாஹ்வினுடைய அருளை நாம பிடுங்கியாவது நாம வாழணும். அல்லாஹ்வினுடைய அருள் கொடை தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருந்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு, இறைவனுடைய அருள் நமக்கு தொடர்ந்து பெறுவதற்கு நாம முதல் விஷயமா நாம் என்ன சொன்னோம், என்ன சொன்ன
இஸ்திக்ஃபார் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இரண்டாவது விஷயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கும் இறைவனுடைய அந்த அருள் வளங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கும் அல்லாஹ் இரண்டாவது விஷயமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உயரிய பண்பை அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கின்ற எல்லா விதமான அருள் கொடைகள், காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்கின்ற வரையிலும் நமக்கான அருள் கொடைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை இன்னைக்கு நாம பட்டியலிட்டு பார்த்தால் நமக்கான அருள் கொடைகள் அது வேற. சூரியனை படைத்திருக்கிறான், சந்திரனை படைச்சிருக்கிறான், நட்சத்திரங்களை படைச்சிருக்கிறான், வானத்தை படைச்சிருக்கிறான், பூமியை படைச்சு, இது வேற. நமக்கான அருள் கொடைகள், நமக்கு வீடு என்பதும் மனைவி என்பதும் பிள்ளைகள் என்பதும் வாகனம் என்பதும் நம்முடைய உயிர் என்பதும் நாம விடுகின்ற இந்த மூச்சு இருக்கா இல்லையா, இந்த மூச்சு விடுகின்ற வரையிலும் இறைவன் நமக்கு செய்திருக்கிற இந்த அருள் கொடைகளுக்காக இறைவனுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார். ஏனென்று சொல்ல, நாம நன்றி செலுத்துவதற்கு மறந்து விட்டாலோ, நாம நன்றி செலுத்துவதற்கு முயற்சி எடுக்காவிட்டாலோ, நன்றி செலுத்துவதற்குண்டான சிந்தனைகள் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலோ நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் அவருடைய அருள் கொடைகளை பறிக்க ஆரம்பித்து விடுவான், எடுக்க ஆரம்பித்து விடுவான். இதை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு சிந்தனை இல்லை, இதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, இதை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்புறம் எதுக்கு உனக்கு இருக்கணும், அதை நான் எடுத்துக் கொள்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருள் கொடைகளை எடுக்க ஆரம்பித்து விடுவான் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரித்து காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, சமீபத்துல ஒரு ஜிஹெச்சுக்கு நம்ம போயிருந்தோம். நம்முடைய அதாவது நம்முடைய உறவினர் ஒரு நபர் என்ன உடல்நிலை சரியில்லாம அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்க போய் அவர்களை போய் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பயம், ஏதோ ஒரு உள்ளத்துல ஏதோ ஒரு சின்ன நடுக்கத்துல அவர்களுடைய தொண்டை குழியில் இருக்கக்கூடிய அந்த நாக்கு இருக்கா இல்லையா, அந்த நாக்கு அரை இன்ச்சு, இது வந்து ஒரு இன்ச்சு, அரை இன்ச்சு நகர்ந்து வந்ததினால் ஒரு திடுக்கத்துல ஒரு பயத்துல அந்த நாக்கு லைட்டா கொஞ்சம் மேல ஏறியதுனால ஒரு சொட்டு மிடர் தண்ணி கூட அவரால் குடிக்க முடியல. அவருக்கு உணவு எங்க போதுச்சுன்னா பார்த்தாலே நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்துடும். அவங்க மூக்குல டியூப்ல விட்டு அவங்களோட வயிற்றுக்குள்ள போய் திடகாரமான ஆகாரம் கொடுக்க முடியாது. அந்த தண்ணி ஆகாரம் கையில அந்த பால் அப்படி இந்த சாய இந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த ஆகாரத்தை மூக்கின் வழியாக அவங்களுடைய குடலுக்கு அனுப்புகின்ற ஒரு மோசமான நிலையை கண்கூடாக பார்த்து நண்பிற்குரியவர்களை, இவ்வளவு பெரிய ஒரு அருள் கொடை பிடுங்கப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பாருங்க. ஒரு மிடர் தண்ணி கொடுக்க முடியாது, வாயால கொடுக்க கூடாதுன்னு சொல்லி டாக்டர் அறிவுரைத்தினுடைய அடிப்படையில மூக்கின் வழியாகத்தான் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, உணவுகள் கொடுக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகள் இந்த உலகத்துல நாம அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய நேரத்துல இறைவனுக்காக நாம நன்றிகளை, இறைவனுக்காக சுக்குர்களை நாம வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் இறைவன் அந்த அருள் கொடைகளை நீடித்து தருகிறான். நாம பார்க்கிறோம், நாம பேசுறோம், நாம உணர்கிறோம், நாம மூச்சு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்முடைய இதயம், நம்முடைய சுவாசம், நம்ம சுவாசிச்சு அந்த காற்றை இழுத்து வெளியே விடுகிறோம். எல்லாத்துக்குமே அல்லாஹ்விடத்தில் நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பகிரங்கமாக சொல்லி காட்டுகிறான், இது தஅذன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். இது தஅذன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால், நான் கொடுத்த அருள் கொடைகளுக்கு நீங்க நன்றி செலுத்தினீங்கன்னு சொன்னா அந்த நன்றிக்காக உங்களது அருள் கொடைகளை நாம தொடர செய்வோம். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்க நன்றி செலுத்தீங்கன்னா உங்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம். எதற்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களோ, உங்களுடைய மனைவி விஷயத்திலா, உங்களுடைய வீடுகளுடைய விஷயத்திலா, உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலா, உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலா, நீங்கள் நிம்மதியாக துணுகின்ற இடத்திலா, எதுக்காக நீங்கள் நன்றி செலுத்தினாலும் அதை உங்களுக்கு நாம அந்த அருள் கொடைகளை தொடர செய்வோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களை, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இன்னைக்கு நாம நினைச்சு பார்த்தோம் சொன்னா, ஆரோக்கியம் அதாவது இந்த உடல் உறுப்பு, கண் தெரியாத நபர்கள், கண் மங்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது பேச முடியாத நபர்கள், கைகால் சுகம், இந்த மாதிரியான நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படக்கூடிய மனிதர்களாக நாம ஒருபோதும் இருந்து விடவே கூடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான்,
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுவான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுவான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். இந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஷாக்கிரன் லி அன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம். நாம் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறோமா? நாம இஸ்லாமியனாக நாம் இருக்கிறோமா? நீங்கள் நன்றி செலுத்தினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் நன்றி செலுத்தினார். அவரை நேரான பாதை நாம் அதை அவர்களுக்கு காட்டி கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கணும். சரி, நம்முடைய நன்றி செலுத்துவதை நாம எப்படி வெளிப்படுத்தலாம்? நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் நான் ஆசைப்படுதேன். எப்படி நாம வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை தஸ்பீஹ் முறையில் நாம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நாம அல்லாஹ்வை தஸ்பீஹ் முறையில் நாம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன ஒரு சம்பவம்? சூரத்துல் கலம்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்ன? ஒரு தோட்டத்தினுடைய ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். ஒரு தோட்டத்தினுடைய வரலாறை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் சொல்லி அல்லாஹ் ஆரம்பித்து, நாம் அவர்களுக்கு தோட்டத்தை கொடுத்து நல்ல முறையில அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிலையில நாம் என்ன செஞ்சோம்? கொடுத்தோம். அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? நாளைக்கு நாம போய் அறுவடை செய்யலாம் என்கின்ற அடிப்படையில அவர்கள் கண்குளிர பாக்குறாங்க. அது நல்லா வளர்ந்துருக்குது, நாளைக்கு அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல தூங்கியிருக்காங்க. ஒரு பெரும் கொண்ட நெருப்பை அந்த தோட்டத்திற்கு அனுப்பி அந்த தோட்டத்தை எந்த விதத்திலும் பிரோஜனம் இல்லாத வகையில அதை முழுமையாக நாம் அழித்து விட்டோம். மறுநாள் காலையில் அவங்க போய் பார்க்கிறாங்க. இது நிச்சயமாக நம்ம இடம் கிடையாது, வேற இடத்துக்கு மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பும் பொழுதுதான் அவர்கள் பார்க்கிறார்கள், நாம வச்ச அடையாளம் இதுதான் நம்முடைய தோட்டம் எரிந்து நாசமாகி விட்டது என்று அந்த இடத்தில் அவர்கள் புலம்புகிறார்கள். புலம்பக்கூடிய நேரத்துல தான் மூன்றாவதாக ஒரு மனிதர் அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்திருக்க வேண்டாமா? நீங்க உங்களுடைய விவசாயம் அழகிய முறையில் வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல இந்த விவசாயத்தை வளர வைத்த அந்த ரப்புல் ஆலமீனை பார்த்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? அல்லது மாஷா அல்லாஹ் என்று சொல்லியிருக்க வேண்டாமா? அல்லாஹ்வினுடைய அருளால் இது வளர்ந்திருக்கு என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? அதையெல்லாம் நீங்கள் சொல்லுவதை விட்டு நாளையில் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்ததனுடைய அடிப்படையில இறைவனுடைய வேதனை உங்களுக்கு வந்திருக்கிறது. இறைவன் கொடுத்த அருள் கொடையை உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் பறித்து விட்டார் என்று அந்த மூன்றாவது மனிதர் நமக்கு அவர்களுக்கு தெரிவித்து காட்டுகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, எந்தெந்த அருள் கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்தந்த அருள் கொடைகளுக்கு தஸ்பீஹ் முறையில அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, மாஷா அல்லாஹ் சொல்வது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லி காட்டுவது, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்தெந்த வகையில கற்றுத் தந்தார்களோ அந்தந்த வகையில நம்முடைய சுக்ருகளை தெரிவித்துக் கொள்வது என்பது இந்த உலகத்தில் நமக்கு சொல்லி காட்டப்படக்கூடிய ஒரு இபாதத் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வகையில நாம் என்ன நம்முடைய நன்றிகளை நாம தெரிவித்துக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தஸ்பீஹ் சொல்லி தராங்க. என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத் அர்ஷிஹி வ மிதாதி கலிமாத்திஹி. நமக்கு கிடைத்த ஏதாவது ஒரு அருள் கொடை, நம்முடைய வீடு எந்த அருள் கொடைகளாக இருந்தாலும் சரி, எந்த நிஅமத்தாக இருந்தாலும் சரி, அந்த நிஅமத்தை நாம அனுபவிக்கின்ற பொழுது அந்த நேரத்துல நாம சொல்லணுமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இறைவன், அதாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்னு சொன்னா உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன். உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன். அது எப்படி தூய்மைப்படுத்துகிறேன்னு சொன்னா அதத கல்கிஹி, உன்னுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கு உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன். இறைவனுடைய படைப்பு நம்மளால எண்ண முடியுமான்னு சொன்னா நிச்சயமாக எண்ண முடியாது. நான் 10 தடவை உனக்கு நன்றி செலுத்துறேன், 100 தடவை நன்றி செலுத்துறேன், 1000 தடவை நன்றி செலுத்துறேன், 5000 தடவை நன்றி செலுத்துறேன்னு சொன்னா அது ஒரு லிமிட்டோட முடிஞ்சிடும். ஆனா அதத கல்கிஹி என்று சொல்லி காட்டும் பொழுது
உன்னுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கின்ற வார்த்தையை நான் சொல்லி காட்டுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். வரிலா நஃப்ஸிஹி, உன்னுடைய உள்ளம் திருப்தி கொள்கின்ற அளவுக்கு உன்னை நான் போற்றி போகிறேன். அது மட்டுமா, உன்னுடைய அரசின் சுமை அளவிற்கும் நீ எழுதுகின்ற மைய அளவிற்கும் எந்த வார்த்தையும் முடிவு இல்லாத வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த வார்த்தையை நாம எம்முடைய இபாதத்துகள், எம்முடைய அருள் கொடைகளுக்கு பின்னால் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? நமக்கான அருள் கொடைகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நாம் என்ன செய்வோம்? நீங்க நன்றி செலுத்தினா அதை உங்களுக்கு என்னுடைய அருள் கொடை உங்களுக்கு நாம தொடரச் செய்வோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாட்டினுடைய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சபா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் ஒரு சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்தான். வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி 2 தோட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சா அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த 2 தோட்டங்களிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற கனிகளும் அதனுடைய பழங்களும் அவ்வளவு சுவையாக இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்துவமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதனுடைய தண்ணி 2 பக்கம் தோட்டம், நடுவுல ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலிருந்து அந்த தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதன் மூலியமாக விளைச்சலை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருள் கொடையை கொடுத்தான். அப்படி அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது, அப்படி அவர்கள் அதை அனுபவிக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். லக்கத் கான லக்கும் லிஸப்இன் ஃபீ மசாகினத்தின் ஆயத்தின் ஜன்னதானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமால். 2 பக்கம் நாம தோட்டத்தை கொடுத்தோம். அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குர் லஹு, நீங்க இதுல இருந்து சாப்பிடுங்க, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. எனக்கு நீங்க சாப்பிடுங்க, நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்நாட்டு மக்கள் அந்த வார்த்தையை அவர்கள் புறக்கணித்து அதற்கு மாற்றமாக அவர்கள் செயல்பட்டதின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅரது ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அர்ம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அணை, அந்த அணைக்கு அவ்வப்போது மழை பெஞ்சி அந்த ஊருக்கு தண்ணீர் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய அணை கட்டி வச்சு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த அணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய வச்சான். அந்த அணையை உடைக்க வைத்து அதிலிருந்து வெள்ளத்தை அந்த தோட்டத்தின் பக்கம் அல்லாஹ் பாய வைத்து அந்த இருபுறம் இருக்கக்கூடிய தோட்டத்தை முற்றிலுமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிச்சான். கொடுக்கின்ற அருள் கொடையை, அல்லாஹ் தருகின்ற நியாமத்திற்கு நன்றி செலுத்தாத எந்த அருள் கொடையும் இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நீங்க நன்றி செலுத்தலையா? எதற்காகவும் என்னை நீங்க நினைத்து பார்க்கவில்லையா? எனக்காக வேண்டி நீங்க திக்ர் செய்யவில்லையா? எனக்காக நன்றி கடன் நீங்க செய்யவில்லையா? எனக்காக இதற்காக நீங்க தஸ்பீஹ் செய்யவில்லையா? அப்போ அந்த அருள் கூட உங்களுக்கு இருந்து எதற்கு? தேவையில்லை, எடுத்துருவோன்னு சொல்லிதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்தான். பிறகு அந்த தோட்டத்தை பராமரிச்சாங்க, மறுபடியும் அந்த தோட்டத்தை விவசாயம் பண்ணாங்க. ஆனால் இதற்கு முந்தைய இருந்த சுவையை விட அதற்கு மாற்றமாக ஒவ்வொரு பழத்தினுடைய சுவை மாறுபட்டதாக இருந்தது, கசப்பா இருந்தது, அருவருக்கத்தக்க இருந்தது. தண்ணியை குடிச்சீங்கன்னா வாயில வைக்க முடியாத அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய அஸ்திவாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விட்டான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள் என்று சொன்னா அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் தந்த அருள் கொடையை பறிக்கப்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது உடனடியாக அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம மாற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகுங்க இருக்குது? 5 நேர தொழுகை இருக்கு நமக்கு தெரிஞ்சு. அடுத்து வேற என்ன தொழுகை இருக்கு? சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு. ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை தவிர்த்து அடுத்து வேற என்ன தொழுகை இருக்கு? மாஷா அல்லாஹ், லுகா தொழுகை இருக்கு, தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கு,
தொழுகை முக்கியமான தொழுகை. அதுக்கப்புறம் வித்திரு தொழுகை இருக்குது. சரி, நான் இந்த இடத்துல சொல்ல வந்தது சகோதரர் சொன்ன மாதிரி லுகா தொழுகை. லுகா தொழுகை அப்படிங்கிற ஒரு தொழுகை ஒன்று இருக்குங்க. அநேகமான மக்களிடமிருந்து விலக்கப்பட்ட ஒரு தொழுகையாக இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு தொழுகை தெரியுமா? ஏன் தொழுகிறன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யாருக்கா இதா லுகா ஏன் தொழுகிறன்னு இதா காரணம் தெரியுமா? 80 வயசு ஆனாலும் இன்னைக்கு எம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம், அதனுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம், அதனுடைய அங்கீகாரங்கள் எல்லாம் அவ்வளவு தெளிவாக மாற்றப்படுவதற்கும் அதில் ஆரோக்கியம் வழங்கப்படுவதற்கும் ஒரு இபாதத் இருக்குன்னு சொன்னா அது இந்த லுகா தொழுகை தான். எதுக்காக லுகா தொழுகை? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வார். எதுக்கு? உடல்ல இருக்கக்கூடிய ஜாயிண்டுகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழுகை. இன்னைக்கு நிறைய நபர்களுடைய உடல் உபாதைகள்ல ஒரு நோய் அப்படின்னு சொன்னா, இந்த கைகால் ஸ்ட்ரோக் அடிக்குமா இல்லையா? இந்த கை நம்ம என்ன செய்யாது, இந்த கையை திருக்க முடியாது, இந்த கை அப்படியே நிற்கும், கால் நடக்க முடியாம போகும், முட்டு வலிக்கும், குறுக்கு வலிக்கும். ஏதாவது ஒரு நோயின் மூலியமாக மனிதர்களுடைய நடைகளும் அதனுடைய ஓட்டங்களும் வித்தியாசப்படும். அவங்களால என்ன செய்ய முடியாது, வாலிபருடைய வயசுல இருக்கிற மாதிரி அவங்களோட ஓடவும் முடியாது, நடக்க முடியாது. ஆனா இந்த லுகா தொழுகையை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற ஆரோக்கியத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நாம ஒரு நாளைக்கு நம்முடைய உடம்புல இருக்க ஒரு 360 ஜாயிண்டுகள் இருக்கு. நம்ம உடம்புல 360 ஜாயிண்டுகள் இருக்கு. இந்த 360 எலும்பு மூட்டுகளுக்கும் நாம 360 ரூபாய் தர்மம் செய்யணும். அல்லாஹ் கொடுத்த இந்த அருள் கொடைகளுக்காக நாம் என்ன செய்யணும்? 360 ரூபாய் நாம தர்மம் செய்யணும். ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு ரூபா வச்சு 360 ரூபாய் நாம என்ன செய்யணும்? தர்மம் நாம செய்யணும். அப்படி என்னால தர்மம் செய்ய முடியலன்னு சொன்னா இந்த லுகா தொழுகை நாம் அழகிய முறையில் நாம் தொழுது கொள்ளலாம். 360 ரூபாய் என்னால கொடுக்க முடியலன்னு சொன்னா 2 ரக்காயத்தை நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா அந்த 360 ரூபாய்க்கு ஈக்குவலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2 ரக்காயத்துகள் என்ன செய்யறான்? எடுத்துக்கொள்கிறான். சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் உச்சிக்கு வருகின்ற நேரத்துல 2 ரக்காயத்து யாரெல்லாம் லுகா தொழுகை தொழுகிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் ஆரோக்கியத்தையும் அருளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். மூட்டு சம்பந்தமான எந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா இந்த 2 ரக்காயத்துக்கு நாம் என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. தொழுகைய ஷுக்ருகளாக நன்றியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? சொல்லி தந்திருக்கிறான் என்று சொன்னா இந்த 2 ரக்காயத்துகள் அதிகமான மனிதர்களால் என்ன செய்யப்படுது? இன்னைக்கு தவிர்க்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இன்னைக்கு நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையில வேலைக்கு நான் 10 மணிக்கு போனோம்னு சொன்னா என்னால தொழ முடியாதுன்னு சொன்னா இங்கிருந்து போகும்போது வீட்டுல தொழுதுட்டு போகலாம். காலையில சூரியன் உதயமாகி சரியாக 15 நிமிடத்திற்கு பின்னாடி நாம் என்ன செய்யலாம்? தொழுதுக்கலாம். ஆனா சரியான நேரம் அப்படிங்கிறது 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்தை நாம் என்ன செய்யலாம்? சூஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த லுகா தொழுகை நாம் தொழுது கொள்ளலாம். அப்படி லுகா தொழுகையை தொழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற ஒரு ஆரோக்கியம் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிகிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் ஆகும் பொழுது, அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக மாறும் பொழுது ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நாம் என்ன செய்றோம்? உங்களுக்கு அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நாம அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல கேட்கணும், இறைவா இஸ்லாமிய மார்க்கத்தை எனக்கு நீ கொடுத்திருக்கிற, எனக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிற, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்க, நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிற, நிம்மதியான அடிப்படையில தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிற, உன்னை தக்பீர் முழக்கங்களோட சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிற, இந்த பூமியில ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறன்னு சொல்லி எல்லா விதமான நன்றிகளையும் அல்லாஹ்விடத்தில் தெரிவிக்கின்ற பொழுது அது அழகிய முறையில நமக்கு இறைவனுடைய அருள் கொடைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க செல்கிறார்கள். அவங்க தூங்கும் பொழுது பாயிலா விரிச்சு வழக்கமா நாம ஓதுமா இல்லையா? குல்குல்லாஹு குல்லது பிரபில் ஃபலக் குல்லது பிரபின் நாஸ் ஆயத்துல் குர்சி இதெல்லாம் நாம் ஓதுவோம். அதிகப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவா ஓதுவாங்க. நாம் அதிகமா இது வரைக்கும் கேள்விப்பட்டிருமா என்னன்னு தெரியல. அந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறை நமக்கு கற்றுத்தருகிறார்கள்.
இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய மக்களாக இருந்தோம் சொன்னா எந்த நாளிலும் எந்த இடத்திலும் எந்த அருள் கொடையும் நம்மை விட்டு விலகாது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய உட்கார்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் துவாவும் கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துவா செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வஆவானா வகஃபானா ஃபகம் மிம்மல்லா காஃபிய லஹு வலா முவி. இன்னைக்கு நம்ம நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போவோமே, இன்னைக்கு நம்ம நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போனோம்னு சொன்னா ராஜஸ்தானு, அந்த ராஜஸ்தானுடைய பகுதிகள்லாம் சில பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் தள்ளி போறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி போறாங்க. போய் அது அடியில கிடக்கும். அதுல ஒரே ஒரு குடத்தை மட்டும் தண்ணி எடுத்துட்டு அவங்களுடைய கழுதையிலையோ அல்லது குதிரையிலையோ அல்லது மாட்டு ஏதோ ஒரு வண்டியில தள்ளி வச்சு கொண்டு அந்த தண்ணியை கப்பு கப்பா அவ்வளவு பத்திரமா என்ன பாதுகாத்து தண்ணி குடிப்பாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் தள்ளி போனோம்னு சொன்னா பலஸ்தீனில் உள்ள மக்கள் வீடுகளை இடத்தை இழந்து சாப்பிட முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு, நம்மளால நைட்டு நிம்மதியா உறங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தள்ளப்பட்டு, தூங்குனா எங்க நம்ம பக்கத்துல குண்டு விழுந்துருமோ அல்லது எதிரிகள் வந்து விடுவார்களோ அல்லது காவலர்கள் வந்து நம்மளை சுட்டு கொண்டுருவாங்களோ என்கின்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் நமக்கான உணவு எந்த விதமான சிரமம் இல்லாம, நமக்கான தண்ணீர் எந்த விதமான சிரமம் இல்லாம, நமக்கான பாதுகாப்பு எந்த விதமான சிரமம் இல்லாம, நம்முடைய தூக்கம் எந்த விதமான சிரமங்கள் இல்லாத அளவுக்கு அருமையான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான இல்லையா? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸக்கானா வஆவானா. இறைவா, எனக்கு உணவு தந்திருக்கிறாய், எனக்கு தண்ணீர் புகட்டிருக்கிறாய், எனக்கு உடை தந்திருக்கிறாய், எனக்கு இருக்க இடம் தந்திருக்கிறாய். ஃபகம் மிம்மல்லா காஃபிய லஹு வலா முவி. எத்தனையோ இடத்துல எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ கூட்டத்தார்களுக்கு இந்த அருள் கொடை எல்லாம் கிடைக்காத போது எனக்கு நீ தந்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும், உன்னை நான் போற்றி புகழ்ந்து உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்து இந்த நன்றிக்கான வாசகத்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னா நாம அவர்களை காட்டிலும் இன்னைக்கு உணவு விஷயத்திலெல்லாம் படுபயங்கரமாக இருக்கிறோம். நாம நினைச்சா நல்ல முறையில சாப்பிடுதோம், நினைச்சா நல்ல முறையில தூங்குறோம், நினைச்சா ஒரு இடத்துக்கு நாம போயிட்டு வரோம். எல்லா விதமான அருள் கொடைகளை இன்றைக்கு நாம அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இறைவனிடத்திலிருந்து அருள் கொடைகளை தேடக்கூடிய மனிதர்களாக இருக்கும் பட்சத்துல அல்லாஹ்வுக்கான நன்றிகளை நாம முழுமையாக ஒவ்வொரு நாளும் அந்த நாளுடைய இறுதியில் நாம சொல்லுகின்ற பொழுது நாம எதிர்பார்க்காமையே அல்லாஹ் என்ன செய்யறான், நம்முடைய அருள் கொடைகள் நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறான் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நம்பிக்கை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னா, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு முழுமையாக நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாயம் இருக்கும். எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அத்தியாயம் இருக்கும். அந்த அத்தியாயத்தை மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். அந்த அத்தியாயம் மனிதர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக அதை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உது பறவை வந்து என்ன செய்து ஒரு லெட்டர் கொடுக்குது. ஒரு சஃபா நாட்டு அந்த நாட்டுடைய ராணி நினைச்சாங்க, அவங்க சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டாமா என்கின்ற அடிப்படையில் சொல்லும் பொழுது இங்க இருந்து லெட்டர் போது அந்த அரசியல் அந்த லெட்டர் பாக்குறாங்க. சரி, நாங்க உங்களை தேடி வரோம்னு சொல்லி பலவிதமான யோசனை கட்டங்களோடு நினைச்சாங்க. அந்த அரசி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி வருதுக்காண்டி தயாராகிறாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மார்க்க சிந்தனை உள்ள நபர்கள்ட்டையும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஜின்கள்ட்டையும் கேட்கிறாங்க, அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை எனக்கு இங்க நீங்க கொண்டு வரணும். அவர்கள் அமர்ந்திருந்த அந்த சிம்மாசனத்தை எனக்கு நீங்க இங்க கொண்டு வரணும். யாரு கொண்டு வருவாங்க கேட்கும்போது ஒவ்வொரு ஜனங்களும் நாங்க போய் எடுத்துட்டு வரோம், நாங்க நாளைக்கு எடுத்துட்டு வந்துருவோம், அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க எடுத்துட்டு வந்துருவோம், நாங்க சென்று நாங்க எடுத்துட்டு வருகின்ற நேரத்துல ஒரு மார்க்கம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் நான் கொண்டு வரேன்னு சொல்லி அந்த சிம்மாசனத்தை அவர்கள் உடனடியாக கொண்டு வந்த உடனேயுமே இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, அதை பார்த்தவுடன் ஹாதா மின் ஃபضل ரப்பி, நன்றி குண்டான அந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது ஹாதா மின் ஃபضل ரப்பி, இறைவன் எனக்கு கொடுத்த அருள் கொடையை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் ஹாதா மின் ஃபضل ரப்பி, நாம வீடு கட்டுறோம்னு சொன்னா அதுக்கு மட்டும்தான் ஹாதா மின் ஃபضل ரப்பி,
நம்ம காரோ பைக்கோ வாங்கணும் சொன்னா அதுக்கு மட்டும் ஹாதா மின் ஃபضل ரப்பி, வேற எதுக்குமே இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து வரவே வராது. நாம விடுகின்ற மூச்சு இருக்கா இல்லையா, இந்த மூச்சுக்கு ஹாதா மின் ஃபضل ரப்பி சொல்றது கிடையாது. இந்த உலகத்துல நாம நிம்மதியான அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா, அதுக்கு ஹாதா மின் ஃபضل ரப்பி நமக்கு கிடையாது. அல்லாஹ்வை பெருமையோடு இந்த பூமியில வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையில இஸ்லாத்தை ஏகத்துவத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல கொடுத்திருக்கான இல்லையா, அதுக்கு ஹாதா மின் ஃபضل ரப்பி கிடையாது. இப்படித்தான் நம்முடைய சிந்தனைகளும் உணர்வுகளையும் நமக்கு எது கண்குளிர்ச்சியாக இருக்குமோ அதுக்கு மட்டும் ஹாதா மின் ஃபضل ரப்பி, அப்படி கிடையாது. அன்பிற்குரியவர்களே, எல்லா வகையுமே சரி அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகள் தான். எல்லாத்துக்கும் ஹாதா மின் ஃபضل ரப்பி என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது ஃபமன் ஷக்கர ஃபஇன்னமா ஷக்குர் லிநஃப்ஸி, நீங்க சுக்குரு செஞ்சா என்னுடைய அரிசி சிம்மாசனம் பெருசாயிர போதா, அல்லது நீங்க எனக்கு சுக்குரு செய்யாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா என்னுடைய அரிசி குறைஞ்சு போதா, நீங்க சுக்குர் செஞ்சா நீங்க நன்றி செலுத்தினா அதுல உங்களுக்கு தான். நீங்க இந்த அளவுக்கு எனக்கு நன்றி செலுத்துறீங்களோ அது திருப்பி உங்களுக்கு தான் பயனை தரப்போகுது என்பதையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, அதே அத்தியாயத்தில் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மிடத்திலிருந்து, எம்முடைய நாவிடத்திலிருந்து, எம்முடைய உதடுகளிலிருந்து, எம்முடைய உணர்வுகளிலிருந்து, எம்முடைய உள்ளத்திலிருந்து இறைவனுக்கு அடிபணிந்து நாம சுக்குரு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவித்து காட்டுகிறான். சுக்குரு நாம செய்யணும். இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படும், பறிச்சிருவான். நம்ம நீங்க ஃபிரௌனை எடுத்துக்கொண்டாலும் சரி, காரூனை எடுத்துக்கொண்டாலும் சரி, சமூது கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆது கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பூமியிலே அல்லாஹ்வினுடைய அதாபுகளை முழுமையாக வாங்கிய அந்த சமூகத்தினுடைய பின்னணியை பார்த்தோம் சொன்னா அத்தனை நபர்களும் நன்றி செலுத்துவதற்கு மறந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை இன்னைக்கு நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கணும். அல்லாஹ் காரூனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறனோ அதே மாதிரி நீனும் பிற மக்களுக்கு செஞ்சு நன்றி உள்ள அடியானாக நீ மாறுன்னு சொல்லும் பொழுது இது எல்லாம் என்னுடைய அறிவால் கொடுக்கப்பட்டது என்கின்ற அடிப்படையில அவன் திமிராக பேசியதன் காரணமாக எல்லா அருள் கொடையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடிங்கிட்டான். எல்லா அருள் கொடையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிட்டான், பிடுங்கியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உடம்புல உள்ள உள் உறுப்புகளாக இருந்தாலும் சரி, வெளி உறுப்புகளாக இருந்தாலும் சரி, நாம அனுபவிக்கக்கூடிய அதாவது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அல்லது வெளியில இருக்கக்கூடிய எந்த அருள் குறைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில நம்முடைய இபாதத்துகளை நாம் என்ன செய்யணும், ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்றாங்க, ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்திகல்லதி அன்அம்த அலைய, இறைவா எனக்கு நீ வழங்கிய அருள் கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் மாறுவதற்கு எனக்கு நீ அருள் செய்வாயா. நீ எனக்கு வழங்கிய அருள் கொடைகளுக்கு நான் நல்ல முறையில நன்றி செலுத்தக்கூடிய அடியானாகவும் சாலிகான அமல்கள் செய்யக்கூடியவனாகவும் நல்லோர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக உருவாவதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள் என்பதை இன்னைக்கு நாம் எல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதனால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஏதாவது ஒரு வகையில தஸ்பீஹ் முறையிலேயோ அல்லது தொழுகையினுடைய முறையிலேயோ அல்லது துஆவின் மூலமாகவோ எந்த வகையிலேயாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலாவது நாம் என்ன செய்ய இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், ரெண்டே வார்த்தை தான். இது நமக்கு தெரியாதா? அழகிய முறையில் தெரியும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாதி கலிமாத்திஹி, இந்த திக்ர்களும் நன்றிக்குண்டான வார்த்தைகளை தான் அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அதனால ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்க நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். அல்லாஹ்வினுடைய அருள் வளங்களை தொடர்ந்து பெறுவதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் நம்மள மாதிரியாக வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள மாதிரி அழகான ஆடைகள் உடுத்தியோ அல்லது நாம இருக்கிற மாதிரியான ஒரு அழகான கட்டடத்திலேயோ அல்லது நம்மள மாதிரியான உணவுகள் அல்லாஹ்வினுடைய தூதர் சாப்பிட்டாங்களா? இதை விட எந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் அதைத்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ்வினுடைய தூதருடைய அந்த நன்றி செலுத்தக்கூடிய விதம் இருக்கா இல்லையா, அது நம்மளை விட படு பயங்கரமா இருந்தது. அவங்க தொழுதாங்க, நின்று வணங்கினாங்க,
அவங்களுடைய கால்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கெஞ்சிச்சு, என்னால இதுக்கு மேல நிக்க முடியாது, தயவு செய்து நீங்க உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த இரு பாதங்களும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கெஞ்சிச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, நீங்க நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவதா, அப்படி இருந்தும் ஏன் நீங்க இப்படி நின்று வணங்க வேண்டும் என்பதற்கா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா? சாதாரண முஹம்மதாக இருந்த என்னைய ஒரு நபி என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு பட்டத்தை கொடுத்து எனக்காக உயிரை விடக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி, அந்த கூட்டங்கள் என்னுடைய பெயரை சொன்னாலே எனக்காக வேண்டியும் நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டியும் எதை வேண்டுமானாலும் நான் அர்ப்பணிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருக்காக என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று கூறக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எனக்கு உருவாக்கி கொடுத்தானே, அந்த அடிப்படையில அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்கின்ற அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் நின்று வணங்கினார்கள் என்பதை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எந்த வகையிலேயாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நாம் இருக்கணும். அதனால தான் காலையில் உள்ள துவாவிலையும் மாலை உள்ள துவாவிலையும் இந்த துவாவை சேர்த்திருப்பாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி சொன்னா இல்லையா, அந்த துவாவை சேர்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஆகுங்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, எம்மால எந்த அளவுக்கு இறைவனின் பக்கம் நெருங்க முடியுமோ, எம்மால எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் அதிகமாக நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுவோம். அல்லாஹ்விடத்திலிருந்து இருக்கக்கூடிய அருள் கொடைகளை தொடர்ந்து பெறவும் வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிடுங்கி நாம வாழவும் செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வை தவிர நமக்கு உதவியாளர் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. யார் எப்பேற்பட்ட வாழ்க்கை வந்தாலும் ஒலன் தஜிது மின்துனில்லாஹி அன்சாரா, அல்லாஹ் தான் நமக்கு உதவியாளராக இருக்கணும், அல்லாஹ் தான் நமக்கு பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம மாறுவோம். இது இந்த நேற்று பாவ மன்னிப்புகளே தலையான துவா அப்படின்னு சொல்லி நேற்று ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இந்த பாவ மன்னிப்புக்கு இதை விட ஒரு சிறந்த துவா வேற எதுவுமே கிடையாது. அந்த துவா நான் எழுதி அதுக்கு நான் அர்த்தத்தையும் போட்டிருக்கிறேன், அது நான் உங்களுக்கு தாரேன். அந்த துவாவை அது மனப்பாடம் பண்ணக்கூடிய வகையில் ஒவ்வொரு வரியா நான் எழுதியிருக்கிறேன். அதை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வரி என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இந்த துவாவையும் இப்ப நான் சொல்லி தந்த அந்த சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத கல்கிஹி இருக்கா இல்லையா, அந்த வாசகத்தையும் இரவு தூங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, உலகத்துல யாருக்கோ என்னென்ன அருள்கொடை கிடைக்காத போது எனக்கு உணவு உடை தந்த உனக்கு எல்லா போகும் சொன்ன அந்த துவாவையும் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் ஈஸியான இந்த 3 துவா நான் எழுதியிருக்கிறேன். இதை நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் எந்த நேரங்களில் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, அதை மரணம் செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு அதை மரணம் செய்வதன் மூலியமாக நம்முடைய பாவங்களுக்கு நாம பரிகாரமும் தேடணும். எமக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளுக்கு நாம நன்றி செலுத்தும் வகையில அல்லாஹ்விடத்திலிருந்து அருள் கொடை முழுமையாக தொடர்ந்து எப்பொழுதும் என்றென்றும் வந்து கொண்டே இருக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்கின்ற அடிப்படையில இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், அத்தனை நபர்கள் நாம பிரார்த்திப்போம். இதை ஒரு வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி சொல்லி தந்துருந்தேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம் படிக்கலாம். இது ஒரு நிமிஷம், அது ஒரு வாழ்க்கை கூட ஒரு நிமிஷம். அது கூட ஒரு அந்த அங்கிருந்து கூட ஒருத்தருக்கு 1 2 3 4 5 6 ஒரு 7 வரி தான். இது பாவ மன்னிப்புல தலையான துவா, புகாரியில சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துவா. இந்த துவா இருக்கிற பாவ மன்னிப்புகளிலேயே உயர்ந்த ஒரு தரஜா பெற்ற ஒரு துவா இது. இந்த துவாவை நிச்சயமாக ஒவ்வொரு நபர்களும் மரணம் செய்து ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த ஒரு வரியை நான் ஒரு தடவை மட்டும் வாசிச்சு காமிச்சிருந்தேன், அதை நீங்க ஒரு வாட்டி பாருங்க, சொல்லி பாருங்க. ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஒரு வரி என்ன செய்யுங்க, மரணம் செய்யுங்க. சரிங்களா? அல்லாஹும்ம அன்த ரப்பி, அவரோட சொல்லுங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا أعبدك
وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء لك بذنب فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதனுடைய பொருள் அப்படிங்கிறது அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த, இறைவா நீ தான் இறைவன், உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை, நீ என்னை படைத்திருக்கிறாய், நான் உன்னுடைய அடிமை, என்னால் முடிந்த அளவுக்கு உன்னுடைய மார்க்கத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களை நான் என்ன செய்ய என்னுடைய முதுகுக்கு பின்னால் நான் சுமந்திருக்கிறேன், அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் செய்த பாவங்களுக்காக உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். என்னுடைய பாவத்தை குறித்து எனக்கான தண்டனை நீ ஒருபோதும் இறக்கி விடாதே. என்னுடைய அபு உலக பி நிஅமத்திக அலைய, எனக்கு நீ என்ன செய், எல்லா விதமான அருள் கொடை நியாமத்துக்கு எனக்கு நீ தந்தல் புரிவாயாக. அபு உலக பி தன்பின், என்னுடைய பாவத்தை நீ பிழை பொருள் தருவாயாக. ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, உன்னை தவிர என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு வேற யாரும் என்ன செய்யாது கிடையாது அப்படிங்கறதா இதனுடைய பொருள். அதே மாதிரி பின்னாடி நான் என்ன எழுதியிருக்கிறேன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத்தி அர்ஷிஹி வ மிதாதி கலிமாத்திஹி. உன்னுடைய உள்ளம் திருப்தி கொள்கின்ற அளவிற்கும், உன்னுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கும், உன்னுடைய அரிசின் சுமை அளவிற்கும், நீ எழுதுகின்ற மையளவிற்கும் எதுவுமே முடிவில்லை. சரிங்களா, எதுவுமே முடிவில்லாத வார்த்தைகள். இந்த அளவுக்கு உன்னை நான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று நான் என்ன செய்றேன், உன்னை நான் போற்றி புகழ்ந்து உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன். அதுதான் இதனுடைய பொருள். சரிங்களா, அதே மாதிரி இரவு தூங்குவதற்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹில்லதீ அத்அமனா வஸக்கானா வ ஆவானா வ கஃபானா ஃபகம் மிம்மல்லா காஃபிய லஹு வலா முவி. சரிங்களா, உலகத்தில் எத்தனை நபர்கள் உணவில்லாமல் உடை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களை காட்டிலும் எனக்கு நீ தந்திருக்காய் இல்லையா, அதற்காக உன்னை நான் என்ன செய்றேன், போற்றி புகழ்ந்து உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன், உன்னை நான் என்ன செய்றேன், புகழ்கிறேன் அப்படிங்கிறது அதனுடைய வாசகம். அதை விட மிக இலகுவான ஒரு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். மீசான் தராசுல கனமாக இருக்கக்கூடிய வார்த்தை, நாக்குக்கு மிக இலகுவான வார்த்தை அப்படிங்கிறது ஹதீஸ்ல வரக்கூடியது. அதனால் இதை என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு மரணம் செய்து அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்ய நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணிக்கின்ற வரையிலும் அவனுக்கு பயந்து வாழக்கூடிய மக்களாகவும், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாகவும், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும், அவனிடத்திலிருந்து முழுமையான அருள் கொடைகளை தொடர்ந்து பெறக்கூடிய மக்களாகவும் ஆக்கி அருள் புரிவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிதாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.